மண்டே ஈவினிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போவுமே ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டோங்க. தண்ணி அடுப்புக்கு தீ போட்டு தான் குளிப்போம். எல்லாருமே அப்படி தான், இங்கேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி. இப்போது சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் விறகு இல்லை, அடுப்பில் வச்சு எரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஹீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இவ்வளோ விறகு கிடக்கும்போது எதுக்காகங்க ஹீட்டர் யூஸ் பண்ணணும்? அதனால் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எடுத்து வச்சிருந்த விறகு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. மறுபடியும் ப்ரிப்ரேஷனாக விறகு எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு. பண்ணி வச்சுட்டு தண்ணிக்கு தீ போட்டுட்டேன். ஏன்னா இந்த 2 நாள் தான் கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, கையோடு வாஷ் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே நாங்கள் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் கையோடு முடிச்சுட்டா நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரி கஷ்டமே தெரியாதுங்க. ஸோ அப்பப்போ நாங்கள் குளித்ததும் ட்ரெஸ் துவைச்சிடுவோம். அதே மாதிரி சமைச்சதும் பாத்திரம் கழுவிடுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் ரொட்டீன் போயிட்டுருக்கும். அப்படி பண்ணி வச்சுட்டா வீடும் நீட்டாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு ஒர்க்கும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியாதுங்க. ஸோ எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் புதுசாக மாடு வாங்கியிருக்கோங்க. அதுக்காக மாட்டுச்சாலை போட்டிருந்தோம். ஆக்சுவலி ஒரு சாலை இருக்குது, அதில் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால அங்கே மாடு கட்ட முடியாது வெளியிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்தேங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஆப்பிள் ட்ரீயை வந்துட்டு கடைசியாக அதுலேருந்து பழம் பொறிச்சு சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு சில காரணங்களால் வெட்ட போகிறோம். ஸோ அதில் இருக்கிற பழத்தையெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தேங்க.